ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே பானிபூரி சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ அதனால் பானிபூரி பானிபூரி கிட்டு வாங்கி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னு தெரில. அதனால் ஃபஸ்ட்டு பூரியை சுட்டு வச்சுக்கிட்டேன். நல்லா பொரித்து எடுத்து வச்சாச்சு பூரியை. அப்புறம் 3 உருளைக்கிழங்க போட்டு நல்லா மசிச்சாச்சு. அப்புறம் நல்லா ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், நல்லா துருவியாச்சு அந்த வெங்காயத்தையும். அப்புறம் அவங்க கொடுத்துருந்த சீசனிங் பொடி அதையும் போட்டேன். ஆனால் கொஞ்சம் காரமாக இருந்தது, தேவையான அளவு போட்டுக்கிட்டேன். நல்லாவே காரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லியை போட்டு டெக்கரேட் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, எப்படி சாப்பிட தானே போகிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் போட்டு பிசைஞ்சாச்சு. அப்புறம் அவங்க கொடுத்துருந்தாங்க என்ன சட்னி, பானிக்கு தேவையான அந்த சட்னியை போட்டேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் ஆமாம், அப்புறம் போட்டுட்டு எல்லாமே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன். சரி, சாப்பிட்டு பார்ப்போன்னு ஒரு பூரியை உடச்சி அதில் உருளைக்கிழங்க வச்சேன். அதுக்கப்புறம் மீன் சட்னி, அந்த இனிப்பு சட்னி அதில் ஊற்றி பானிபூரியை ஊற்றி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.